ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆக போகுது அண்ட் எந்தெந்த பேர்ஸில் என்ட்ரிஸ் இருக்குது, என்னென்ன கன்ஃபர்மேஷனில் போகலாம் அப்படின்றது எல்லாமே டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீக் அனலைஸ் பண்ணக்கூடிய பேர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஏஓடி கேட், ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் ஈரோ ஏஓடி. ஸோ இந்த 4 பேரை தான் நம்ம இந்த வீக் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் ஒரு சில பேர்ஸில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருந்ததுன்றதை ஒரு ரீகேப் பார்த்துட்டு அண்ட் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணது கோல்டில் இருந்து தான். ஸோ கோல்டு அப்போ மார்க்கெட் இங்கே இருந்தது சொல்லியிருந்தேன். இந்த ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் சோர்ஸ் கொடுத்தா ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள், ஆர் எப்பவும் போல் நம்மளோட ஆர்டர் பிளாக்கில் சோர்ஸ் கன்ஃபர்மேஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். சோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு ரேலி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் சோர்ஸ் நடந்து மார்க்கெட் ஒரு டிமாண்டை எடுக்காமல் போயிருக்கோம். அதுக்கான ரீசன் என்னன்றதை தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அது என்னன்றதும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இந்த டிமாண்ட் ஜோன் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் போடும்போது அண்ட் இந்த டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் சோர்ஸ் கன்ஃபர்மேஷனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இடத்துல உங்களால் கிளியராக வாட்ச் பண்ண முடியும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ஃபால் ஆகிருக்கு. அண்ட் இது எல்லாமே இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வால்யூமே இல்லாமல் இறங்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே லிக்விடிட்டியாக தான் ஆக்ட் ஆகும். இது வரைக்கும் அப்படி தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் அதே சேம் டைம்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இறங்கியிருக்கு. ஓகே, எல்லாமே கிளியர். இங்கே புல் பேக், ரீசன் புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன புல் பேக் தான் ரீசன் புல் பேக். ஸோ 15 மினிட்ஸ்லையும் அதுதான் நமக்கு புல் பேக், 30 மினிட்ஸ்லையும் அதுதான் நமக்கு புல் பேக். ஓகேவா? அண்ட் அதேமாதிரி மார்க்கெட் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ கிளியராக நான் 1 ஹவரோட சார்ட்டில் வைக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்றத இந்த இடத்துல கிளியராக நடந்துடுச்சு. இப்போ எனக்கு தேவை கரெக்ஷன், அதாவது ட்ரெண்ட் லைனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களுக்கு இது தெரியும். நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஒரு டிமாண்ட் ஜோனை எடுத்திருந்தேன். இது எல்லாமே ஒரு மைனர் டிமாண்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிமாண்டை எடுத்திருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட்டுன்றதை மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஒரு டிமாண்ட்லேருந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ரேலின்றதை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த ஹை பிரேக் அப்படின்றது நடந்திருக்கு. ஐ மீன் பிஓஎஸ் அப்படின்றது. இது இன்டர்னலாக சிஹெச் பண்ணலை, பட் பண்ணாமல் இன்டர்னலாக ஒரு பிஓஎஸ் அப்படின்றத கொடுத்துருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால என்னோடய ஆர்டர்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்எல்ல இது கீழே வச்சுட்டேன். அதுக்கான ரீசன் இது என்டையர் ஏரியாவே நமக்கு டிமாண்டாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு 1 ஹவரோட டிமாண்ட் ஜோன், ரைட்டா? ஸோ இந்த என்ட்ரியோட அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். லைக் இங்கேருந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். சிஹெச் அப்போ பண்ணலை, ரைட்டா? அண்ட் மார்க்கெட்டும் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ இந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி ரேலின்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம சிஹெச் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கான டிமாண்ட் ஜோன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்திருக்கும்னா இந்த விக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த விக்கை மிட்டிகேட் ஆனால் தான் நமக்கு என்ட்ரி, இல்லைன்னா நமக்கு என்ட்ரியே கிடையாது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் மார்க்கெட் சிஹெச் பண்ணிட்டு தான் மூவ் ஆகணுன்றது கிடையாது. அதுக்கு தேவையான டிமாண்ட் அண்ட் லிக்விடிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த மூவ்க்கு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த டிமாண்டை எடுத்துருச்சு அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ன்றதுனால நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலை. ஏன்னா இது அக்ரெசிவ், இது ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சிங்கிள் கேண்டில் ட்ராப் ஆகிருக்கு. இது எல்லாமே இன்சைட் கேண்டில்ன்றதுனால ஸோ இதை மேபி இங்கேருந்து லைக் இங்கே வந்த மார்க்கெட் இங்கேருந்து இதை லிக்விடேட் பண்ணிவிட்டு இந்த ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணாலே சோச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை. அண்ட் இந்த இடத்துல எனக்கு 15 மினிட்ஸ் கூட கிடையாது, 30 மினிட்ஸில் இந்த ஹைன்றது பிரேக் ஆன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருந்ததுன்றதை பார்த்துருவோம். லைக் நல்ல ஒரு ரேலின்றது இருந்தது. அகெயின் மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளோட மெயின் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல லிக்விடிட்டின்றது இருக்குது. ஏன்னா இது ஒரு வெர்டிக்கல் ட்ராப். இந்த ஐயை மார்க்கெட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும், ஏன்னா இங்கே லிக்விடிட்டி இருக்கிறதால. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹை எடுக்காமலே நல்ல ஒரு ட்ராப்ன்றது நடந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 2 என்ட்ரி கொடுத்துருந்தேன். லைக் இந்த இடத்துலையும் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இங்கேயும் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இதை டெலிகிராம் பப்ளிக் சேனல்லே அப்லோட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் லிக்விடிட்டி எடுக்கல, மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ அப்போ நான் கொடுத்துருந்தேன் இந்த 2 டிமாண்ட் ஜோனில் இருந்து மார்க்கெட் எங்கேருந்து வேணாலும் ரேலி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா, நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது டேரெக்டாக ஒரு ரேலி எடுத்து அந்த ஹையில் உள்ள லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்வீப் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா
XAUSD இன்வேலிட் now அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கான ரீசன் எனக்கு அவன் டிமாண்டை எடுத்துகிட்டு போய் லிக்விடிட்டி எடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது. லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபால் ஆகுறான்னா இந்த டிமாண்டை ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக கீழே இறங்கி வந்து நம்மளோட டிமாண்டை ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே மைனர் டிமாண்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட் இதில். நான் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான டிமாண்டா நீங்கள் எடுத்த 2 டிமாண்டுமே கேட்டால் கிடையாது. இது ரெண்டுமே மைனர் டிமாண்டு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால தான் இந்த இடத்துல நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஐ மீன் அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் முன்னாடி இந்த என்ட்ரியை ஷேர் பண்ணிவிட்டு ஆடியோவும் கொடுத்துருந்தேன். அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே ஒரு ரேலின்றது ஸ்டார்ட் ஆகி இந்த ஹைன்றது பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இதை நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்? விஓஎஸ். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிப்போம் விஓஎஸ். அண்ட் இங்கே 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட்டாக எதுவாக இருக்கும்? மைனர் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இதெல்லாம் ஆக்ட் ஆகும். பெரிய லெவல் லிக்விடிட்டின்றது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப மைனர் இன்டியூஸ்மெண்ட். இதை நம்ம எடுத்துப்போம். அண்ட் இது நம்மளோட டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த இடத்துலையுமே நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக சோர்ஸ் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரேலி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லைக் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு வால்யூமே இல்லாமல் நல்ல ஒரு இந்த இடத்துல எல்லாம் எப்படி வால்யூம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான வால்யூமே இல்லாமல் கிராஜுவல் மூவாக தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அண்ட் கர்வ் ஷேப்பில் டவுன் ஆகுது. ஐ மீன் சப்ளைஸை மிட்டிகேட் ஆகி தான் வருது. எந்த இடத்துல லிக்விடேட் பண்ணி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலை. ஓகேவா? அண்ட் அகைன் இந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன், இந்த ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் ரேலின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது. லைக் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இதோ போட்டிருந்தேன், நெக்ஸ்ட் ரேலி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஐ மீன் இந்த இடத்துல ட்ராப் ஆகி இந்த டிமாண்ட்லேருந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் அதே மாதிரி அந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி நல்ல ஒரு ரேலின்றதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹை லெவலில் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. அண்ட் அதே சேம் டைம்ஸ் நம்மளோட ஓவரால் லிக்விடிட்டி நியர்லி லைக் ஓவரால் லிக்விடிட்டி ஆல் டைம் ஹை மார்க்கெட் போனதில். ஸோ இந்த ஹை தான் வச்சுருந்தோம். இது வந்து இது ஸோ இந்த லிக்விடிட்டியை தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ நின்றுட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். லைக் நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு 15 மினிட்ஸில் விற்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டின்றது இந்த இடத்துல இருக்குது. ரைட்டா? நான் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, நான் இதை மார்க் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நெக்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கணும் மார்க்கெட்டை அடுத்து. ஓகேவா? அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஸ்வீப் அப்படின்றது நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் நடந்திருக்கு. அண்ட் இதே ப்ரீவியஸ் ஐயை மட்டும் ஸ்வீப் பண்ணலை, இந்த இடத்துல உள்ள ஸ்விங், அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கில் உள்ள லிக்விடிட்டியுமே மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சிக்கணும். அண்ட் இதில் எப்பவும் போல் நம்மளோட பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் தான். ஓகேவா? இது நம்மளோட டிமாண்ட் ஜோன். ஸோ இது நம்மளோட டிமாண்ட் ஜோன். பை பண்ணணும் அப்படின்னா வித் கன்ஃபர்மேஷனோட இந்த இடத்துல போகிறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ இது லிக்விடிட்டி கிடையாது. இப்போ இது நமக்கு பிஓஎஸ் பண்ணதால் இது பிஓஎஸை தான் கன்சிடர் பண்ணுவோம். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இந்த லோக்கு கீழேயும் லிக்விடிட்டி அப்படின்றது இருக்குது, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இதுலேயும் லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட்டே இல்லாத ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே லிக்விடிட்டின்றது இருக்கும். ஸோ அது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. எதனால் அப்படி இருந்தும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனில் பை எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்பிங்கோட லிக்விடிட்டி இருக்கிறதுனால அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். மேபி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் சிஹெச் கிடச்சால் தாராளமாக இந்த இடத்துல பைக்கான பொசிஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்விங்கோட லிக்விடிட்டி, ஐ மீன் கோல்டு நியூவாக ஒரு ஆல் டைம் ஐயை செட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இதில் லாங் டைமுக்கான வியூ பார்த்துட்டோம். ஸோ ஷார்ட் டைமுக்கான பாசிபிலிட்டிஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னவா இருக்குது அப்படின்றது. ஸோ 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் வியூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் நமக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு டிமாண்ட் ஆக்ட் ஆகும். அண்ட் அதே சேம் டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் டிமாண்டாக இதை நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா?
இது ரெண்டுமே ஷார்ட் டைம்ன்றதுனால எப்போவுமே ரிஸ்கி தான். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக 0.5% ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். அதில் தப்பே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் கீழே வராமல் இங்கேயே மேபி லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி ஈக்குவல் லோஸ் ஆர் இந்த லோஸும் எக்ஸாக்டாக அதேமாதிரி ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணி ஆர் ஏஷியன்ஸ் லோ ஸ்விங் ஹை நம்ம பார்த்துருக்கோம்ல, ஏஷியன்ஸோட ஹை லோஸ் கீழே லிக்விடிட்டிஸ் இருக்கும்ட்டு அதெல்லாமே மைனர் தான். ஸோ அந்த மைனர் மேபி இங்கே ஆக்ட் ஆகலாம். மேபி அந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ஒரு டிமாண்டை எடுத்து சோர்ஜ் கொடுத்து நல்ல ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே சேஃப் சைடு நான் என்ட்ரி என்னவாக இருக்குன்னு சொல்லுவேன்னா சோர்ச் தான். ஆனாலுமே இது ஷார்ட் டைமுக்கான என்ட்ரின்றதை மைண்டில் வச்சு இந்த இடத்துல ரொம்பவே லோவான ரிஸ்க்கை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிஹெச் கன்ஃபர்மேஷன்லேயும் போகலாம். மாற அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மைண்டில் ஒரு விஷயம் கிளியராக வச்சுக்கோங்க. இது ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? 50-50 தான் இது பாசிபிலிட்டிஸ். இந்த ரெண்டுமே, இது மட்டும் கிடையாது, இது ரெண்டுமே 50-50 தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ சிஹெச் கிடச்சிதுன்னா மேபி இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஓகேவா? ஸோ 0.5% ரிஸ்கில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்படி தான் ஒர்க் ஆகும் மார்க்கெட். எதனால் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ட்ராப் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ரைட்டா? இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் ட்ராப் ஆகும் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடுச்சு. அண்ட் அதே சேம் டைம்ஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் நான் இருக்கிறது 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இல்லை. ஒரு கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. எல்லாமே மிட்டிகேட்டட். ஸோ இருக்கக்கூடியது 2 ஆர்டர் பிளாக் இது மட்டும்தான். மேபி மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும்போது இதை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வியூவர்ஸ் எதுவும் கிடையாது, பட் ஸ்வீப் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், லிக்விடிட்டியை நல்லா ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா 0.5% ரிஸ்க்குன்றதை தாராளமாக இந்த 2 இடத்துலையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டியை எடுத்தாகணும் மார்க்கெட். எதனால் இவ்வளோ நேரம் நான் பை சைட் வியூவில் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டோட அனலைஸ் சொல்லிட்டேன். நான் ஓவராலாக ஒரு வியூ கொண்டு வரேன். லைக் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரேலின்றது ஸ்டார்ட் ஆகி போச்சுல்ல, நல்ல ஒரு ரேலின்றது ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் கண்டினியூவாக பை ஆச்சுல்ல. இங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வியூவில் மார்க்கெட் போச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பேசிக் லெவலில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அப்ரோச் பண்ணுற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வியூவிலே போகல. ஏன்னா ஃபண்டமெண்டல்னால் அப்படி தான் இருக்கும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேவா? அண்ட் அதுவே இந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுது, ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேஷனில் மூவ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இது எதனால் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் மூவ் ஆகுது டெக்னிக்கல். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேபி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது ஓவரால் லாங் டைம் பீரியட்க்கு அப்படின்றத சொல்கிறேன். மேபி இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேபி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேஷனில் ஒரு ஃபால் ஆகலாம் அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஐ மீன் இந்த ஹையிலேருந்தே இல்லை, மேபி ஒரு ரேலி கொடுத்துட்டு கூட டவுன் ஆகலாம். ஓகேவா? அப்படின்றது தான் என்னோடய லாங் டைம் பீரியடுக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லாங் டைம் பீரியட்க்கு. அண்ட் ஷார்ட் டைமுக்கு இது ரெண்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் டைம் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் இதுதான் நம்மளோட கிளியரான ஆர்டர் பிளாக். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் ஷார்ட் டைமுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 2 டிமாண்ட் ஜோன்லையுமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஓடி கேட். ஓகேவா? ஏஓடி கேட்டில் நான் சொல்லியிருந்தேன் இந்த லோவில் லிக்விடிட்டி இருக்குது. மேபி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போய் சிஹெச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம ட்ரேடுன்றதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்றதை பார்ப்போம். ஸோ நியர்லி அந்த லிக்விடிட்டி கிட்ட வந்தது, பட் ஆனால் அந்த லிக்விடிட்டியை எடுக்கலை. ஓகேவா? ஸோ எடுக்காமல் மார்க்கெட் இந்த இடத்துல சிஹெச் அப்படின்றத பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு கன்சால்டேஷன். ஸோ இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணக்கூடிய வால்யூம் எங்கேருந்து கிடச்சிது? இங்கேருந்து தான். ரைட்டா? ஸோ இவ்வளோ நாளும் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இங்கேருந்து ஒரு நல்ல வால்யூம் கிடச்சிது. டேரெக்டாக மார்க்கெட் மேலே போயிட்டு சிஹெச் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல நானுமே இந்த என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இந்த எஸ்எல் இட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாம் ஒரு டிமாண்ட் ஜோனுமே வெறும் சக்ஸஸை மட்டுமே கொடுக்காது, ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், இதோட எஸ்எல் இட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேலிடான ரீசன் தான். நல்ல ஒரு கன்சால்டேஷனே பிரேக் பண்ணக்கூடிய வால்யூம் வந்தது. ஸோ அந்த வால்யூம் வெறும் ஹையை பிரேக் பண்ணாமல் கூட இல்லை, நல்ல ஒரு ஹையை ஸ்வீப் பண்ணி கீழே விழுந்தது. ஸோ அந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அதை மிட்டிகேட் ஆகி ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்தது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல ஒரு ரேலி இருக்கும் அப்படின்ட்டு. பட் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா அதை ஃபெயில் பண்ணிடுச்சு. அந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ எஸ்எல் இங்கே ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா?
அகைன் நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இதை சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஆர்டரை எடுக்கலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் பிளாக் ப்ளஸ் லிக்விடிட்டின்றது நியர்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே ரிஸ்க்குன்றதை எடுக்கவே கூடாது. ரிஸ்க்குன்றதை நான் இப்போ மேலே கோல்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு 0.5% கூட ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரியான இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் லிக்விடிட்டி நியர்பையில் இருக்கும்போது மார்க்கெட் மைனரான டிமாண்டை ரியாக்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கிறதால அந்த மாதிரியான இடத்துல ரிஸ்க்குன்றதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி கீழே அதுக்கு மேலே ஒரு டிமாண்ட் ஜோனுன்னும் போது எடுக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணல. இந்த ஒரு லாஸோட எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேவா? அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு விக்கு விட்டு எஸ்எல் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்ல எடுத்தவங்களோட எஸ்எல் கலெக்ட் அண்ட் ஓவரால் இந்த ஒரு மூவ் இந்த ஒரு நியூஸால் இம்பேக்ட் ஆச்சுல்ல இந்த ஒரு மூவ். ஸோ அந்த லோவில் உள்ள லிக்விடிட்டியுமே ஹண்ட் பண்ணி அடுத்த ரேலின்றதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணாமல் நியர்பையில் உள்ள டிமாண்ட் ஜோனை மட்டும் மிட்டிகேட் பண்ணி போயிடுச்சு. ஸோ ஆர்டர் பிளாக் வேறு டிமாண்ட் ஜோன் வேறேன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸுன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அதெல்லாம் ஃப்யூச்சரில். ஸோ எக்ஸாக்டாக அந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி ஒரு ரேலின்றதை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஐடி கேட் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம். அதோட ரியாக்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ ஓவரால் ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம வந்தாகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் ஷார்ட் டைம் பீரியட்னு சொல்லி எதுவுமே இல்லை ஏஐடி கேடில். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேலின்றது ஸ்டார்ட் ஆகி ஓவரால் டேயோட டைம் பீரியட்லையும் கிளியரான பிஓஎஸ் அப்படின்றதையும் பண்ணிடுச்சு. வீக்லியோட டைம் பீரியட்லையும் பிஓஎஸ் அப்படின்றத பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் 4 hours டைம் ஃப்ரேம்லேயே போகிறேன். ஓகேவா? 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமில் இது எனக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லோக்கு கீழே லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும். அதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் என்னோடய ஆர்டர் பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேயோட டைம் ஃப்ரேமில் போகிறேன். மார்க்கெட்டிங் என்ன நடந்திருக்கு? ஸோ இங்கேருந்து ஒரு இம்புல்ஸ் அதுக்கான கரெக்ஷனில் கொடுத்துருக்கு. மார்க்கெட் அகைன் ஒரு இம்புல்ஸ். இது எல்லாமே இன்டர்னல் தான். இம்புல்ஸ் அகைன் கீழே இறங்கி லோவில் உள்ள லிக்விடிட்டிலாம் ஹேண்ட் பண்ணி நல்ல ஒரு வால்யூமாக போயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாளாக? ஒரு 4 days-ஆக. ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை நான் உள்ளே போய் ரீபேமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா 4 days-ஆக மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. இந்த ஒரு கேண்டலுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கேண்டலுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வால்யூம் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்றதை நான் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்? 4 hours டைம் ஃப்ரேம் போகிறேன். நம்ம பார்த்த இடம் இது தான். ஸோ அந்த கடைசி கேண்டல்ன்றது இங்கே தான். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஒரு ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கன்சால்டேஷன் இது தான். 4 days-ஆக கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்ததில் அது இது தான். ஸோ இப்போ இருக்கிறது 4 hours-ஓட டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் கீழே உள்ள லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணி நல்ல ஒரு வால்யூம்ன்றது இங்கேருந்து மூவ் ஆகிருக்கு. அப்போனா நம்மளோட ஆர்டர் பிளாக் என்டையராக எடுக்கிறோம். ஓகேவா? அதிகப்படியான டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விக்கில் தான். ஏன்னா லிக்விடிட்டியை ஹேண்ட் பண்ண விற்கணும் போது அந்த இடத்துல டிமாண்டுன்றது அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஜோன். இதை இன்னுமே நம்ம ரீஃபைமெண்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்? கட் பண்ணி உங்களுக்கு கிளியராக ரீஃபைமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு டேவோட ஜோன் தேவையில்ல, கன்சால்டேஷன். ஸோ ரீஃபைமெண்ட்க்கு 2 hours எடுக்கிறேன். ஸோ 2 hours-ல் நம்மளோட டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாக்டாக இந்த கேண்டில். இதுக்கும் கீழே ரீஃபைமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணுன்றது அவசியம் இல்லை. 2 hours-ஓட டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி கூட மார்க்கெட் அகைன் மேலே போகலாம். ஓகேவா? ஸோ இது ஃப்ரெஷ்ஷான டிமாண்டான்றதை செக் பண்ணுவோம், ஏதாவது மிட்டிகேஷன் இருக்கா அப்படின்றது. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் எந்த ஒரு மிட்டிகேஷனும் இந்த ஒரு டிமாண்ட் ஜோனில் வைக்கல. ஸோ கண்டினியூவாக ரேலின்றது தான் இருக்குது. ஸோ 4 hours-லையும் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 2 டிமாண்ட் ஜோன் தான். என்ன பேரில்? ஏஐடி கேட். ஓகேவா? ஸோ டேயோட டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன் 4 hours. இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஒரு டிமாண்டில் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி. அதர்வைஸ் நமக்கு ஏஐடி கேடில் என்ட்ரின்றது கிடையாது. மேபி மார்க்கெட் அகெயின் இந்த இடத்துலேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகி இதை இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ராப் ஆகுது. இந்த விக்கில் நான் பை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாமல் வித் கன்ஃபர்மேஷனோடன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே ரிஸ்கியான ட்ரேட். இந்த இடத்துல இது ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம்.
அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டின்றது இருக்குது. ஏன் அப்படின்றத நான் ஒரு கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது, ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 50% அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் மூவ், அதுக்கான கரெக்ஷன்றது 50% இங்கே இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான கரெக்ஷன் எடுப்போம். அதுக்கான 50% கரெக்ஷனும் இல்லை. ஸோ அப்போ இந்த 50% கரெக்ஷன் இல்லைனாலே இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி தான் இருக்கும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ லிக்விடிட்டி இருக்கும் போது இந்த இடத்துல உள்ள ஆர்டர் பிளாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா? ஐ மீன் என்னோடய ஆர்டர் பிளாக் கீழேயே லிக்விடிட்டி இருக்குது, நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. வித் கன்ஃபர்மேஷனே மார்க்கெட் கொடுத்தாலும். எதனால் சொல்கிறேன்னா சிஹெச்எஸ்சிஹெச்லாம் கொடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே உள்ள ஏதாவது ஒரு சப்ளைவை தொட்டுட்டு கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான இடத்துல ட்ரேட் பண்ணாமல் இந்த ஒரு டிமாண்ட் ஜோனில் வித் கன்ஃபர்மேஷனோட தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? எதனால் கன்ஃபர்மேஷனோட போக சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக தொடர்ந்து ஒரு 2 ஸ்ட்ரெச் இருக்குது. இந்த இம்பல்ஸ்க்கான கரெக்ஷனும் இது இல்லை, இந்த இம்பல்ஸ்க்கான கரெக்ஷனும் இல்லைன்னும் போது ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சேஃப் சைட் போகிறது சேஃப். அதனால தான் சிஹெச்எஸ்சிஹெச் கன்ஃபர்மேஷனில் போக அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த பேரை அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். ஐ மீன் இந்த சப்ளைலலாம் சோர்ஸ் கிடச்சா தாராளமாக செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு வியூவை பார்த்துட்டு என்ன நடந்திருக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, லைக் மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த சப்ளைவை மிண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 30 மினிட்ஸில் வைக்கிறேன். ஸோ இதில் எனக்கு ப்ரீவியஸ் புல் பேக்கை கட் பண்ணணும். என்னோடய புல் பேக் அப்படின்றது இதுதான், இது கிடையாது. இது என்னோட ரீசன் புல் பேக் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எங்கேருந்து விழுந்திருக்கு, இங்கேருந்து விழுந்திருக்கு. ஸோ இதோட ஹை எது, இது. அப்போ இதுக்கான லோ எது, இது. அப்போ இது என்ன, இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன புல் பேக், அவ்வளோதான். அதாவது இந்த ஹையை உடைக்கிறதுக்குள்ளே வந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய புல் பேக் தான் இது. இந்த இன்டர்னல் புல் பேக்கை மார்க்கெட் உடைச்சா சிஹெச் கிடையாது. ஓகேவா? நம்மளோட புல் பேக்கோட லோ, அந்த எக்ஸ்ட்ரீம் லோன்னு இருக்குல்ல, அந்த லோவை ஃபெயில் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி டிமாண்ட் எல்லாமே இருக்கும். மார்க்கெட் என் சப்ளைலேருந்து வரும்போது இதை எல்லாத்தையும் உடைக்குதான்றதை நான் இன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் என்னோடய டிமாண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? மார்க்கெட் அந்த டிமாண்டை உடைக்காமல் இங்கேருந்து ரியாக்ட் ஆகுது, இங்கேருந்து ரியாக்ட் ஆகி போகுது அப்படின்னா அப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது. ஸோ ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல சோர்ஸ் கன்ஃபர்மேஷனில் போக சொன்னேன். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளோட ஆர்டர் பிளாக்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்வீப் பண்ணாலுமே. ஸோ நம்மளோட சிஹெச்எஸ்சிஹெச் அப்படின்றத நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த கீழே சொன்னல எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மார்க்கெட் ரேலின்றதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்டாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்லையுமே மார்க்கெட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அகெயின் ரேலின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே சேம் டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம டேயோட ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கோம். லைக் இந்த இடம் தான் நமக்கு டேயோட ஆர்டர் பிளாக். ஸோ இந்த இடத்துல சிஹெச்எஸ்சிஹெச் கன்ஃபர்மேஷன் கிடச்சா தாராளமாக செல் போகலான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரே ரேலியாக தான் போயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் போகிறேன். சிஹெச்எஸ்சிஹெச் அப்படின்றதுக்கான புல் பேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட புல் பேக்கு. அதாவது மார்க்கெட் மிட்டிகேட் ஆகி ஒரு புல் பேக் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் நம்மளோட புல் பேக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டிலோட லோ, அதாவது 2 கேண்டில் ட்ராப்பு, இதெல்லாம் நமக்கு புல் பேக்கே கிடையாது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் புல் பேக்கான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, நான் போடுறேன் சீக்கிரமாக. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு எஸ்கேச் பண்ணணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. அகெயின் மார்க்கெட் ட்ராவல் ஆகி அந்த ஆர்டர் பிளாக்கோட ஹையும் ஸ்வீப்பு, அதே சேம் டைம்ஸ் நம்மளோட ஆர்டர் பிளாக்கோட ஹையும் ஸ்வீப். ஓகேவா? இங்கே ஒரு விஷயம் கிளியராக புரியுது. ஸோ நம்மளோட ஆர்டர் பிளாக்கு மேலே உள்ள ஹையில் உள்ள லிக்விடிட்டியே மார்க்கெட் எடுத்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ப்ரூவ் பண்ணலாம்? ஜிபிபி யூஎஸ்டியில் பை சைட் வியூவா செல் சைட் வியூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் சைட் வியூவில் தான் இன்னுமே மார்க்கெட் இருக்குது. லைக் ப்ரீவியஸாக வந்த ஸ்ட்ரக்சரோட ஹைன்றது பிரேக் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதுதான் உங்களுக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே இன்டர்னல் தானே. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு மேலே லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மேபி மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கில் சோர்ஸ் கிடச்சா செல் எடுத்துருப்போம். அது கிடைக்கலன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் மேலே எங்கே இதுக்கப்புறம் மேலே எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றத நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணணும். லைக் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த நான் ரீஃபைன்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே,
இந்த ஒரு 30 மினிட்ஸில் இங்கே ஒரு ட்ராவல் அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுதா? லைக் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இது ஒரு சப்ளைவாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் இது 1 ஹவரில் என்னவா இருக்குன்றதையும் வாட்ச் பண்ணிப்போம். 1 ஹவரில் இந்த ஒரு கேண்டில். ஸோ எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா இங்கே தான், அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 4 ஹவர்ஸ் போகிறேன். ஸோ 4 ஹவர்ஸில் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சரில் இன்டர்னலாக கொடுத்த இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான். 50% ப்ராபபிலிட்டி உள்ள ஆர்டர் பிளாக் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான். ஸோ இப்போ மார்க்கெட் லிக்விடேட் பண்ணியிருக்கு, ரைட்டா? ஸோ அகெயின் மார்க்கெட் மேலே வந்து இந்த ஒரு சப்ளை எடுத்தால் தாராளமாக செல்லுன்றதை ட்ரை பண்ணலாம். வித் கன்ஃபர்மேஷன் தான் போயாகணும். என்ன கன்ஃபர்மேஷன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த வீக்கில் மேபி இந்த சப்ளைவை தொட்டுட்டு இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு சிஹெச் நடந்துடுச்சு. நம்ம தாராளமாக இந்த இடத்துல உள்ள ஒரு ஆர்டர் பிளாக்கில் செல் பண்ணலாம். இங்கே உள்ள ஒரு சப்ளை ஜோனில் செல் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்னோடய ட்ரெண்டுன்றது சேஞ்ச் ஆகிடுச்சு ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி ஒரு லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா சிஹெச் மட்டும்தான் நடந்திருக்கு. உங்களுக்கு ட்ரெண்டுன்றது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பிஓஎஸ் பண்ணணும். இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய பிஓஎஸ் கிடையாது. ப்ரீவியஸாக ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு போனால மார்க்கெட். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால இதோட லோ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த லோ பிரேக் ஆனாதான் நீங்கள் ஷுவராக சொல்ல முடியும் ஜிபிபி யூஎஸ்டி செல் சைடு வியூக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சிஹெச் பண்ணி ஒரு கரெக்ஷன் எடுத்து இந்த மைனர் டிமாண்டுக்கு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டுக்கு இதுக்கெல்லாமே ரியாக்ட் ஆகி ஒரு ரேலி எடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த சப்ளைவை தொட்டு சோர்ச் நடந்ததை வச்சு நாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு மட்டும்தான் வரணும். ஒரு லாங் டைம் வியூவுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்சைட் நடந்ததுன்னா அதே டவுன் சைடில் அந்த ஸ்ட்ரக்சரோட லோன்றது பிரேக் ஆகணும். அப்படி நடக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டுன்றது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எடுக்குது, இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுக்குதுன்னா இந்த இடத்துல உள்ள சப்ளையில் தாராளமாக செல் பண்ணலாம். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸ்விங் லோலாம் ஈஸியாக பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஜிபிபி யூஎஸ்டியில் நெக்ஸ்ட்டு பாசிபிள் மூணாக இது தான். ஸோ ஈரோ ஏயோடையுமே லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு சப்ளையில் ரியாக்ட் ஆகி கூட சிஹெச் பண்ணலாம். மார்க்கெட் அப்போ லைக் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த சப்ளை எடுத்துட்டும் வந்து சிஹெச் பண்ணலான்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் அந்த சப்ளைக்கு ரியாக்ட் ஆகி இதுவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மூவ் ஆகி இந்த எக்ஸ்ட்ரீமில் உள்ள சப்ளைவை தொட்டுட்டு வந்து இன்டர்னலாக லிக்விடிட்டி வியூஎஸ் பண்ணலை. ஸோ இந்த லோவும் மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இன்டர்னலாக ஒரு லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு கரெக்ஷனை எடுத்துகிட்டு விழுந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பியூஎஸ் அப்படின்றது நடந்துடுச்சு இன்டர்னலாக. ஓகேவா? அகைன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லைக் இந்த பியூஎஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த வியூவர்ஸ் நடந்ததுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணி சோர்ச் கொடுத்தா நம்ம செல் சைடு வியூவுக்கு போகலாம், என்ட்ரிஸ் எடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். பட் அது கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். லைக் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா சப்ளைவை தொட்டுடுச்சு. சோர்ச்சுக்கான லோ, அதாவது என்னோடய ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கில் அதிகப்படியான சப்ளைன்றது இருக்கும். அண்ட் ஓவரால் ஆர்டர் பிளாக் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்டையர் கேண்டிலுமே. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுறேன். கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் போயிட்டு இந்த சப்ளைவை தொட்டுட்டு வரணும். இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணாமல் மேலே போய் சப்ளைவை தொட்டுடுச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமில் உள்ள அந்த விக்கையும் மிட்டிகேட் ஆகிடுச்சு. மிட்டிகேட் ஆகிட்டு கீழே வந்து சிஹெச் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாக்டாக நம்ம சோர்ச்சுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபெயிலியர்ஸ் நிறையாவே இருக்குது. ஃபெயிலியர்ஸுன்றதை விட அந்த இடத்துல என்ட்ரியே கிடைக்கல, ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, சிஹெச் பண்ணி டவுன் இறங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடம்னா லைக் இந்த ஒரு இடத்துல மேபி செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஒரு இடம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் இன்டர்னலாக மார்க்கெட்டிங்கை லோவை பிரேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிஹெச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளவே சப்ளைவை எடுத்துகிட்டு உடச்சதால் இன்டர்னல் லோன்றது ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது பிஓஎஸ் டவுன் சைட்.
மேபி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சப்ளை டிக்கெட் ஆகுதுன்னா தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரிஸை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இந்த லோன்றதை பிரேக் பண்ணி ஆகணும். இந்த சேம் டைம்ஸ் மார்க்கெட் இப்போ அந்த லோ மட்டும் பிரேக் பண்ணால் போதாது, இந்த ஒரு டிமாண்ட் ஜோனுமே ஃபெயில் ஆகணும். மார்க்கெட் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், இந்த டிமாண்ட் ஜோனில் பவர் எதுவும் கிடையாது, மார்க்கெட் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்து சப்ளைவை தொட்டு தான் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி சோர்ஸ் கொடுத்தது, சப்ளைவோ மிட்டிகேஷன் ஆச்சு, நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் போனோம், கிடைக்கல. அண்ட் மார்க்கெட் இப்போ ஓவராலாக வரக்கூடிய இடம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லோ மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த ஒரு ஸ்விங் ஸ்ட்ரக்சரோட லோ, இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஐ மீன் நான் 4 ஹவர்ஸில் வைக்கிறேன். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மண்டே ஓப்பன் ஆகி மேபி லைக் இந்த என்ட்ரி எடுத்துட்டும் விழலாம், ஆர் இங்கே ஒரு பிரேக் கொடுத்துட்டு அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரேலி எடுத்து அந்த சப்ளைவை தொட்டுட்டும் வரலாம். ஸோ ஹீரோ ஏயுடியில் இதுதான் நெக்ஸ்ட்டு பாசிபிள். ஸோ இந்த 2 என்ட்ரியுமே இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். ஸோ மண்டே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, எந்தெந்த என்ட்ரி ஃபெயில் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.